கொடூரமான பெரிய சூனியக்காரி ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் ஆசைப்படுறாங்க. அது மாதிரி ஆகிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஐலர் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு அழகான இடத்த காமிக்கிறாங்க. ஹீரோயின் மந்திரத்தை தப்பாக போட சின்ன சின்ன இரும்பு கம்பியெல்லாம் வந்து அங்கே இருக்கிற காக்கா மேலே விழுகுது. ஆக்சுவலாக அந்த காக்கா வந்து ஹீரோயினோட பெட்டு தான். அந்த பெட்டுக்கிட்ட புலம்புறாங்க. இன்றைக்கி நைட்டு சூனியக்காரிங்கெல்லாம் சேர்ந்து மலைக்கு மேலே ஏறி டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுவாங்க நெருப்பை பற்ற வச்சு. அதுக்கு போய் நான் கலந்துக்கணும்னு நினச்சாலும் என்னால் கலந்துக்க முடியாது. எனக்கு வயசு 126 ஆனாலுமே அங்கே இருக்கிற பெரிய பெரிய சூனியக்காரிங்களுக்கெல்லாம் வயசு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் எப்படியாச்சும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் காக்கா திட்டுது, இங்கே பாரு என்னால் பறக்க தான் முடியலை, ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கேன். பறக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனாலும் என்னால் முடியாது. அது மாதிரி தான் நீயும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும்னு சொல்லிட்டு இருக்கலே. 2 சின்ன பசங்களை வந்து காட்டுறாங்க. சூனியக்காரியை பற்றியெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதுமே சொன்னியக்காரங்களும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையான்லாம் தெரியல. ஆனால் அப்படி கடவுள் ஒரு கேவலமான ஜென்மத்தை படைக்க மாட்டான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறான். நைட் ஆகுது, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த காக்காவும் தூங்கிடுச்சு. இவங்க வெளியே எழுந்திரிச்சு அந்த மலைக்கு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணல. டக்குன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்க, இங்கே போய் நீ கத்தாதன்னு சொல்லி அதை வாங்கி மூடிட்டு ஹீரோயின் காக்கா தூங்குற நேரமாக பார்த்து கிளம்பி போகிறாங்க. ஏன்னா காக்கா எந்திரிச்சிச்சுன்னா இவங்களும் போகக்கூடாது. பறக்கும் குச்சி எடுத்துகிட்டு அந்த மலையை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு வழியாக போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே இருக்கிற சூனியக்காரிங்கெல்லாம் சேர்ந்து நெருப்பை பற்ற வச்சு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டே இருந்துட்டு இவங்களுக்கும் ஆசை ரொம்ப அதிகமாகிடுது. இவங்களும் உள்ளே போயிட்டு இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க குச்சியெல்லாம் பயன்படுத்தி தான் ஆடுவாங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஆடினது இல்லைல்ல. அந்த இடத்துல இந்த ஹீரோயினோட ஆன்ட்டியை வந்து இவளை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ எப்படி இங்கே வந்த, உனக்கு தான் இந்த வயசு இல்லையே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு போட்டும் விட்டுடுறாங்க. இந்த சூனியக்காரிக்கெல்லாம் தலைவி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பார்த்துட்டு நீ எப்படி இங்கே வந்த, உனக்கு வந்து அந்த ரைட்ஸே வந்து இல்லை, உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லி திட்ட ஆரம்பித்து ஒரு ஆளும் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக முடியெல்லாம் பிடிச்சி எடுத்துங்க இந்த மாதிரி சொல்லி பனிஷ்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து தலைவி வந்து ஒரு புக்கை வந்து கொடுத்து ஹீரோயின்கிட்ட இதில் இருக்கிற மந்திரத்தை மொத்தமாக கரைச்சி குடிச்சிரு, அடுத்த வருஷம் நீ நினச்சா நீ கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டா இங்கே வரலான்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், அவள்கிட்ட இருக்கிற பறக்குங்குச்சியை நெருப்பில் போட்டுங்கன்னு சொல்லி அவளை நடந்து போக சொல்லிடுறாங்க. இவளும் அந்த குச்சியை கொடுத்துட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. ரொம்பவே தூரம் 3 நாள் ஆகும் போல் முழுக்க கஷ்டப்பட்டு நடந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வராங்க. காக்கா கிட்ட அந்த ஆன்ட்டியை பற்றி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேணும்னே என்னை வந்து போட்டு விட்டா அவன் நினச்சிருந்தா என்னை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கல. காக்கா சொல்லுது, இங்கே பாரு அந்த புத்தகம் கிடச்சது உனக்கு நல்லது தான், நீ அதை யூஸ் பண்ணி மந்திரத்தை கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் போயிட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்லும் போதே ஹீரோயின் டக்குன்னு ஒரு புக்கை எடுத்து அந்த ஆன்ட்டியை கேவலமான உருவம் மாதிரி வரைஞ்சிட்டு புக்கில் இருக்க மேஜிக்ஸ்லாம் படித்து பார்க்கல. டக்குன்னு காக்காவுக்கு பயன்படுத்தி பார்க்க அதுக்கு காது முளைச்சிருது. ஹீரோயின் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி திரும்பி ஒரு மந்திரத்தை சொல்ல அவங்களுக்கே காது முளைச்சிட்ருக்கு. மறுநாள் வெளியே வந்து பார்க்கல 3 பேர் குச்சி பறக்கிட்டு இருப்பாங்க. காற்றே இல்லாதனால செடிகள் 2-3 தான் வந்து இருக்கும், குச்சிகளும் 2-3 தான் வந்து இருக்குது. இதை பார்த்த ஹீரோயின் நல்ல சூனியக்காரியாக இருக்குன்னு சொல்லி அந்த பெரிய சூனியக்காரியெல்லாம் சொன்னதை கேட்டு டக்குன்னு காற்றை வர வச்சு அந்த இருக்கிற கிளைகள்லாம் கீழே விழுகிற மாதிரி வந்து பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறேன்ல. ஒருத்தவன் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு நான் உங்களை வர வேணான்னு சொன்னேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கல. ஹீரோயின் டக்குன்னு குச்சி புறக்கிட்டு வந்து அங்கே ஒரு மந்திரத்தை அவனுக்கு வந்து போட்டு அவன் அந்த செடியெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி அதுக்கு மேலே ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்க மாதிரி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்லி ஒரு மந்திரத்தை போட அப்படியே போயிட்டுருக்க நேரத்தில் டக்குன்னு என்னை இங்கே இறக்கி விடுன்னு சொல்லி அவனை அமுச்சு விட அவன் பயந்துகிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். இந்த நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காக்கா கிட்ட வந்து சொல்ல அது திட்ட ஆரம்பிக்குது. இங்கே பாரு நீ பண்ணது அந்த மக்களுக்கு நல்ல விஷயந்தான், இருந்தாலும் அவன் என்ன தப்பு செஞ்சான், அவனுடைய வேலையை தான் செஞ்சான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிய வருது. அவங்க திங்ஸ் வாங்க கடைக்கு வந்துட்டு இருக்க நேரத்தில் 2 சின்ன பசங்க சேர்ந்து விளையாட்டு ஜாமெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருப்பாங்க. ஏன்டா இந்த மாதிரி உடைக்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதை பெரிய விஷயமாக எடுத்துக்காம ஹீரோயின் அவங்களுக்கு பறக்கிறதுக்கு ஒரு குச்சி தேவை, அதை வாங்குறதுக்கு கடைக்கு வர ஸ்டார்டிங்கில் பார்த்த 2 பசங்க அவங்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க. இவங்க குச்சியை வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா காசை பே பண்ணி அந்த பொண்ணு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டிருப்பா. மந்திரத்தை போட்டு அவளுக்கு வர வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஒரு பொண்ணு ஒரு ஆர்டிஃபிஷியல் பூவை வந்து விற்றுட்ருப்பா. அதை வாங்கி மோந்து பார்த்துட்டு இது ரொம்பவே வாசனை வருதுன்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே வாசனைக்காகவே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பூவை வாங்குறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணனால விற்காத பூவெல்லாம் சடான்னு விற்று போக அந்த இடத்த விட்டு கிளம்புற நேரத்தில் அந்த பொண்ணு வந்து பார்த்துறா ஹீரோயின் இந்த குச்சியை வச்சு பறக்கிறத. அப்போ சூனியக்காரின்னு தெரிய வருது அவளுக்கு. ஹீரோயினும் வெள்ளிக்கிழமை ஆகுது, இன்றைக்கி மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி சூனியக்காரெலாம் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அந்த 2 சின்ன பசங்களும் வழி தவறி காட்டுக்குள்ளே வர ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து கதவை தட்ட ஹீரோயின் பின்னாடி இருந்திருப்பாங்க போல். யாரோ வந்து கதவை தட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த 2 பசங்களும் வழி தவறி வரது தெரிஞ்சுட்டு சரி வாங்க உங்களுக்கு உள்ள ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் உள்ளே போய் பார்த்தா நிறைய மேஜிக்ஸ் நிறைய பொருளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த 2 பசங்க அந்த சின்ன பொண்ணுக்கு புரிய வருது சூனியக்காரி தானே. அவள் டக்குன்னு வந்து கேட்டுடா நீங்கள் சூனியக்காரி தானே அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் வந்து சூனியக்காரிங்களாம் ரொம்ப கெட்டவங்க, ஆனால் இவங்களை பார்த்தா அப்படி தெரியலன்னு சொன்னதும் ஹீரோயின் மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. இவன் அப்படியே மேலே பறந்துட்டுருக்கான்.
அந்த காக்காவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மந்திரத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு திட்ட ஆரம்பிக்க இவங்க அப்போ சூனியக்காரி தானேன்னு சொல்லி அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப கூலாகவே ஹேண்டில் பண்ண அந்த இடத்துக்கு அந்த ஆன்ட்டி இருக்கல சூனியக்காரி அவள் ஒரு பூனை அனுப்பி விட்டு பின்னாடியே வந்து பார்க்க செக் பண்ண வந்திருப்பாங்க போல். நீ எப்படி அந்த மந்திர பூக்கை வச்சு கற்றுக்கிறியா, அதை நான் செக் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது டேபிள் மேலே இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மந்திரம் பயன்படுத்தக்கூடாதுல்ல. ஒரு சத்தம் கேட்குது. கதவை போய் திறந்து பார்க்கல உள்ளே இருந்த காக்கா மூஞ்சிலே அடிச்சுட்டு வர, இங்கே பாரு, நீ எல்லாம் வந்து காக்காவெல்லாம் வளர்க்கக்கூடாது, பூனையை தான் வளர்க்கணும், சூனியக்காரங்கன்னா அப்படி தான் அப்படின்னு சொன்னதும், ஆமாம் இதை நான் உங்களுக்கு சூப் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கலாச்சி விட்டு அவங்க அமுச்சு விட, இந்த 2 பசங்களுக்கும் ஒரு மந்திரத்தை போட்டு இந்த வழியாக நீங்கள் போங்கன்னு சொன்னதும் அவங்களும் போயிட்டு வந்து இருக்கிறாங்க. இந்த ஆன்ட்டி சூனியக்காரி அந்த 2 பசங்களை பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்க காக்கா திட்ட ஆரம்பிக்குது. வெள்ளிக்கதமாக மந்திரத்தை போட்டு விட்ட சொன்னதுமே ஹீரோயினுக்கு சமக்கம் வந்து காக்காவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே உன்னாலதான்னு சொல்லி. காக்கா ரொம்ப வருஷமாக வீட்டிலே இருக்கனால அதால் பறக்க முடியாது. சட்டான மனசு மாதிரி ஹீரோயின் அதுக்கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியே வந்து புக்கை எடுத்து அவங்களோட மந்திரத்தெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில விஷயம் தப்பானாலும் பல விஷயத்த நல்லாவே வந்து ரொம்ப சீக்கிரம் கற்றுக்க காக்கா வந்து சொல்லுது, நீ இங்கே ரொம்ப நாள் வந்து இருக்கிற, வெளியே போ, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர பனிக்காலம் போல் அங்கே பனி பொம்மையை வந்து செய்ய வச்சு பசங்களாம் சேர்ந்து விளையாட இவங்களும் போய் சேர்ந்து பையன் ஹீரோயினை தள்ளி விட்டாலும் அவன் வந்து திரும்பி இங்கே இருக்கிற பசங்களையும் மிரட்டி விட ஹீரோயின் கோபமாகுது. இருந்தாலும் அவங்க மந்திரத்தை பயன்படுத்தி அந்த பொம்மை மூலியமாகவே அவங்கள கலாச்சி விட இங்கே இருக்கிற பசங்களாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனும் நடந்து போக ஆரம்பிக்கிறான். காக்கா முதலே சொல்லியிருக்குள்ள ஒரு சைட் பார்க்காம 2 சைட் பாருன்னு சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு திரும்பி அந்த பையன் பின்னாடியே போக ஆரம்பிக்க அவங்க அப்பா பிடிச்சி அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு புரிய வருது இதனால தான் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரையும் ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துப்பாங்க போல். அந்த பையன்கிட்ட போய் ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, எதுக்கு ஒன்று அவங்க அப்பா திட்டான்னு. அவர் நைட் ஆனால் சூதாட்டம் விளையாடுவார், அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பிடிச்சி திட்டி அடிச்சுட்டு வந்து போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் நைட்டு அந்த பையனை கூப்பிட்டு வெயிட் பண்ண அவங்க அப்பா போயிட்டு நைட்டு சூதாட்டம் விளையாடுற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பாலை தள்ளி விடுறாரு, அது உடச்சிக்கிட்டு ரைட் சைடு வந்து போயிடுது. இருந்தாலும் இன்னொரு பாலை வாங்கி ட்ரை பண்ண லெஃப்ட் சைடு அடித்து போக உடைக்கிறான்னு சொல்லி முதலாளிகள்லாம் சேர்ந்து அவரை வெளியே பிடிச்சி தள்ளி விட அவங்க பையன் வந்து வெளியே தான் நிற்கிறான். கேப் எடுத்து கொடுக்குறான். அவங்க அப்பா பார்த்துட்டு செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு போகிறத ஹீரோயின்னு பார்க்குறாங்க. அந்த ஆன்ட்டி சூனியக்காரியும் பார்க்குறா. மறுநாள் வந்து அந்த ஆன்ட்டி சூனியக்காரி ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, 2 நாள் தான் இருக்குது, 1 வருஷம் ஆயிடுச்சு, நீ அந்த மந்திரத்தை வந்து பெரிய சூனியக்காரிட்ட வந்து சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினும் மறுநாள் வந்துட்டு அந்த பெரிய சூனியக்காரிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னதும் அந்த பெரிய சூனியக்காரி அப்போ நீ வந்து காற்றை வரவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஸ்பெல்லெல்லாம் போட்டு காற்றை வர வைக்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா பண்ணுற, சரி நீ வந்து இப்போ இடியை வரவை, நீ வர வச்சுட்ட அப்படின்னா நீ எல்லாம் கரெக்டாக இருக்கன்னு சொன்னதும் ஹீரோயின் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லா சூனியக்காரையும் நல்லா பண்ணுறான்னு சொல்லி கை தட்டிகிட்டே வந்து இருக்க ஹீரோயினும் ஸ்பெல்ல போடுறாங்க. இடி உருவாகுது. அதை அப்படியே சின்னமாக மாற்றி எல்லாரும் முன்னாடியும் வர வைக்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு 2 நாள் கழிச்சு நீ வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கோன்னு சொன்னதுமே அந்த ஆன்ட்டிக்காரி கடுப்பாய், இங்கே பாருங்கள் அவன் நிறையா தப்பு வந்து பண்ணியிருக்கா, முக்கியமாக 2 சின்ன பசங்களுக்கு மந்திரத்தை பயன்படுத்தி காட்டியிருக்கா, வெள்ளிக்கிழமை நம்ம ரூல்ஸ் எல்லாம் மீறி அவன் மந்திரத்தையும் பயன்படுத்திட்டா. இதெல்லாம் சொன்னதும் அங்கே இருக்க சூனியக்காரிகள்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பையனுக்கு வேறு உதவி செஞ்சுருக்கா அப்படின்னு சொன்னதும் நீ அப்போ கெட்ட சூனியக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சூனியக்காரிங்கெலாம் பொறுத்த வச்சு மனிதர்களுக்கு நல்லது பண்ணால் கெட்ட சூனியக்காரியாக, கெட்டது பண்ணால் மட்டும்தான் நல்ல சூனியக்காரியாக இவங்க எடுத்துப்பாங்களாம். ஹீரோயின் எவ்வளோ சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறா, இந்த மாதிரி அந்த 2 பசங்களையும் நீ கல்லா மாற்றிட்டேன்னா நாளைக்கு மறுநாள் வந்து எங்கள் பார்ட்டியில் சேர்ந்துக்கோன்னு. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு செம்ம கோவத்தில் காக்காவை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னால தான் நான் இந்த மாதிரி நல்ல சூனியக்காரியாக வந்து இருந்தேன், எல்லாருக்கும் உதவி பண்ணேன், நீ மட்டும் இந்த மாதிரி நல்லது பண்ண சொல்லாட்டி நான் கெட்ட சூனியக்காரியாக இருந்திருப்பேன்னு சொன்னதை கேட்டு காக்கா கோச்சிக்கிட்டு வெளியே போக கதவை பூட்டிட்டு ஹீரோயினும் நான் பார்த்துக்கிறேன் அந்த 2 பசங்களையும் போய் கல்லா மாற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிற இடத்துக்கு போக அந்த ஆன்ட்டி சூனியக்காரியும் வந்து இங்கே பாரு அவங்கள கல்லா மாற்றுன்னு சொல்ல ஹீரோயினும் பேச்சை கேட்டுட்டு உள்ளே போயிட்டு கல்லா மாற்ற மந்திரத்தை போட்டுட்ருக்க நேரத்தில் அந்த பசங்களை கல்லா மாற்ற அவங்களால முடியலை. பசங்கிட்டே சொல்கிறாங்க, அவங்கள கல்லா தான் மாற்ற வந்தேன் ஆனால் என்னால் முடியலைன்னு சொன்னதும் 2 பசங்களும் சேர்ந்து நீங்கள் நல்ல சூனியக்காரி இப்படியே இருங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த ஆன்ட்டி சூனியக்காரி வந்து கேட்குற அவங்கள கல்லா மாற்றல போலேன்னு ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு இவங்களாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லணும்னு சொல்லி இவங்ககிட்ட இருக்கிற புத்தகத்தெல்லாம் ஒரே இடத்துக்கு வர வச்சுட்டு இவங்ககிட்ட இருக்க புக்கை வச்சு அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துகிட்டு பதட்டத்தில் அங்கேயே வச்சுறாங்க. காக்கா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, அது வர்ற மாதிரி வந்து தெரியல. இவங்க குச்சி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்க காக்கா உள்ளே வருது.
அப்போ தான் கிளாக்கில் இருக்கிற பறவை வந்து சொல்லுது, ஹீரோயின் இந்த மாதிரி மேஜிக் புக்ஸ்லாம் ஒரே இடத்துல வச்சு கொளுத்தி விடலான்னு சொல்லி ஐடியா பண்ணி தீக்குச்சி எடுத்தா, ஆனால் பதட்டத்தில் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதும் காக்காவுக்கு தெரிய வருது ஹீரோயினுக்கு வந்து நெருப்பு அந்த மந்திரம் சரியாக தெரியாதுன்னு. ஹீரோயினும் அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்துக்குலாம் வந்து மந்திரத்தை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற குச்சியெல்லாம் ஒரு நெருப்பு கட்டையில் வந்து விழ வைக்கிறாங்க. பத்தாததுக்கு அதுங்கிட்ட இருக்கிற புத்தகத்தையும் கொண்டாந்து விழ வைக்க பற்ற வைக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. இதுகளுக்கும் இந்த புக்கு இல்லாதனால சரியாக மந்திரம்லாம் வந்து தெரியல, மறந்து போயிடும் போல். டக்குன்னு தேடி பார்க்குறாங்க குச்சியை, ஆனால் இங்கே வந்து இல்லை. ஹீரோயின் பதட்டத்தில் பயப்பட ஆரம்பிக்க அங்கே இருக்க சூனியக்காரங்களாம் குச்சியை மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டியா, உனக்கு வந்து நெருப்பு சரியாக தெரியாதான்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்குது. சூனியக்காரி தலைவியை மட்டும் தவளையாக மாற்றிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. காக்கா வந்து கீழே வந்து விழுகுது. அதை பார்த்துட்டு நீ எப்படி பறந்து வந்த, நீ எப்படி உடனே கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னதும், உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தீக்குச்சியை கொடுக்குது. ஹீரோயினும் அந்த தீக்குச்சியை எடுத்துகிட்டு மொத்த புத்தகத்தையும் கொளுத்தி விட புக்கெல்லாம் எரிஞ்சு போகுது. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஹீரோயின் தவளையாக மாற்றுறாங்க. மலையிலேருந்து ஏறிடுறத அந்த சின்ன பசங்க 2 பேர் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு தேவையான அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்ந்து பறந்து போகுது. ஹீரோயினும் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பாடிக்கிட்டே அங்கே பறந்துகிட்டே வந்து இருக்கிறாங்க. இதோட படம் முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம். டாட்டா.